நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் தான். ஒர்க் ஷீட் 12 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. The most stable conformation of the following compounds. இது வந்து சைக்ளோஹெக்ஸா டெரிவேட்டிவ், ஹெக்ஸேன் டெரிவேட்டிவ் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம சைக்ளோஹெக்ஸேன்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி? சேர் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். அடுத்து நம்மளுக்கு ட்விஸ்ட் போட், அதுக்கப்புறம் போட், லீஸ்டா நம்மளுக்கு ஆஃப் சேர் ஃபார்ம். ஓகே, இதான் ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்றத பார்க்கணும். சேர் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பி சியையும் டியையும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரெண்டுல வந்து சில இருக்கிறது நம்மளுக்கு வந்து போட் ஃபார்மும், டில வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் சேர் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்டிப்பா ஸ்டெபிள் ரொம்ப இருக்காது. அப்ப இது எலிமினேட் பண்ணிடுவோம். இப்ப ஏயும் பியும் பாருங்க. இப்ப சைக்ளோஹெக்சேன் வந்து சேர் ஃபார்ம்ல இருக்கு. சேர் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஒரு மாலிகுல் வந்து அதனோட சப்ஸ்டிடியூட்டோட எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க, ஏக்சியல் டைஆக்சியல் இன்டராக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்ப இங்க நம்மளுக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சியல் பொசிஷன்ல இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, இங்கேயும் ஹைட்ரஜன். அப்ப மெத்தில் குரூப்போட இன்டராக்ஷன் ஆகும் போது நமக்கு இந்த குரூப் பாருங்க, அலைலிக், இந்த மெத்தில் வந்து அவே ஃப்ரம் திஸ் இன்டராக்ஷன் சொல்லலாம். சோ இது வந்து ஃப்ரீ ஃப்ரம், ஏன்னா இது வந்து அவே ஃப்ரம் பாண்ட பாருங்க பின்னால பேக்ல இருக்கு. சோ நம்மளுக்கு திஸ் மாலிகுல் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் 1,3 அலைலிக் ஸ்ட்ரெயின். ஓகே, ஆனா ஆப்ஷன் பி ல உள்ள மாலிகுல் நீங்க பாருங்க, இது வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க மெத்தில் குரூப் பாருங்க, இங்க இது ஹைட்ரஜன் தான், இங்க மெத்தில். ஓகே, இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க மெத்தில் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு 1,3, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, 1,3 அலைலிக் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஓகே, அலைலிக் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால இந்த ஃபார்ம் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க மெத்தில் குரூப் இருக்கிறதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இந்த பி வந்து when compared to A ஓட less stable ஆயிரும். So most stable conformers is A. ஏன்னா அலைலிக் ஸ்ட்ரெயின்னால இது ஃப்ரீயா இருக்கு. ஓகே, அதனால நமக்கு அலைலிக் பொசிஷன் பாக்குறது நீங்க 1 2 3 பாருங்க. 1 2 3 இத பாருங்க. ஓகே, so option A is the correct answer. அடுத்து பாலிபிள் பாருங்க. இதுவும் ஒரு சைக்ளோஹெக்சேனோட டெரிவேட்டிவ் தான். நம்மளுக்கு ஸ்டேபிள் கான்ஃபார்மர் கேட்டிருக்காங்க. சைக்ளோஹெக்சேன்ல இங்க நம்மளுக்கு இந்த மாலிகுல்ல சப்ஸ்டிடியூட் பாருங்க 1 2 3 4. ஓகே, 1 2 நம்மளுக்கு சிஸ்ல இருக்கு, சிஸ் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி 1 4மே சிஸ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நம்ம சிஸ்ல எழுதிட்டு நம்ம சேருக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் சேருக்கு மாத்தும் போது 1 2 சிஸ்ன்றது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஏசியல் எக்சியல் ஈக்விட்டோரியலா இருக்கும். அதே மாதிரி 1 4ல உள்ளதும் ஏக்சியல் ஈக்விட்டோரியலா இருக்கும். ஓகே, அப்படி பார்க்க போனா ஸ்ட்ரக்சர் டி தப்பா வரைஞ்சிருக்கு கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாமே இங்க ஈக்விட்டோரியல்ல இருக்கு. அதே மாதிரி பியுமே எல்லாமே ஈக்விட்டோரியல்ல இருக்கு. இப்போ பியும் டி கரெக்டான ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஏசி பாருங்க, எக்சியல் ஈக்விட்டோரியல். இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கார்பனா இருந்தா 1 2 3 4. ஒன்னு ஈக்விட்டோரியல், இன்னொன்னு எக்சியல். ஒன்னு ஈக்விட்டோரியல், இன்னொன்னு எக்சியல். சோ திஸ் இஸ் கரெக்ட். அதே மாதிரி சியும் வந்து நம்மளுக்கு எக்சியல் ஈக்விட்டோரியல் நம்மளுக்கு மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து எக்சியல்னா இது ஈக்விட்டோரியல் இருக்கு, இது ஈக்விட்டோரியல் இருக்கு. 1 2 3 4 கரெக்டா இருக்கு. அப்ப ரெண்டு ஸ்ட்ரக்சர் கரெக்ட். இப்ப இதுல நம்ம இன்டராக்ஷன் பார்க்கணும். எப்படி நம்மளுக்கு எக்சியல் இன்டராக்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன்னா எக்சியல் இன்டராக்ஷன் வந்து மாலிகுலோட ஸ்டெபிலிட்டியை கம்மி பண்ணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏவ பாருங்க. ஏல நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எக்சியல் ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, சோ இங்க நம்மளுக்கு மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மெத்தில் குரூப். அப்போ 3 ரிப்பல்ஷன் இருக்கும் இங்க. ஏன்னா இங்கேயும் CH3 CH ஒரு கார்பனோட 3 ஹைட்ரஜன் இருக்கும். சோ 4 ரிப்பல்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஆனா இங்க பாருங்க, இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க மெத்தில். எக்சியல் இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல 2 இருக்கு.
இங்க 2 ஏக்சியல் இருக்கு. மோர் ஏக்சியல் வர்றதுனால ஏ வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது லீஸ்ட் ஆயிரும். சி தான் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். இங்க வந்து நோ ஏக்சியல் இன்டராக்ஷன். ஏன்னா 2 குரூப் வந்து ஈக்விட்டோரியல்ல போயிறதுனால அங்க இன்டராக்ஷன் இதாயிருது. நம்மளுக்கு ஓகே. சோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். சோ நம்மளுக்கு ஒரு சைக்ளோஹெக்சேன் டெரிவேட்டிவ எந்த மாதிரி சேர் ஃபார்ம்ல எழுதணும் சிஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது தெரிஞ்சா நம்ம ஈஸியா மாலிகுல் கரெக்டா கொடுத்திருக்காங்கன்றத அசைன் பண்ணிடலாம். அடுத்து அதனோட இன்டராக்ஷனை பார்க்கலாம். எக்ஸல் இன்டராக்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்டேபிள் மாலிகுல் செலக்ட் பண்ணலாம். ஜோசபின், இப்போ இது மெத்தில் குரூப் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல மேல போட்டிருக்கீங்களா? 2,4க்கு மெத்தில் குரூப் பண்ணிருக்கீங்க. ஆமா. இங்க சீல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெத்தில் குரூப் போடுறீங்கல்ல, அந்த மெத்தில் குரூப் இங்கதான் வருதுன்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் இந்த டேபிள் நான் சொல்லியிருக்கேன்ல 1,2னா சிஸ் பொசிஷன்ல இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க சேம் சைடு இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே டபுள் எட்ஜ். சப்போஸ் எல்லா குரூப்புமே இங்க சேம்ல இருக்குன்னா சிஸ்ல தானே இருக்குன்னு அர்த்தம். 1,2ல உள்ளதும் 1,4ல உள்ளதும் சிஸ்ல தான் இருக்கு. சிஸ்ல தான் இருக்குன்னா சேர் ஃபார்முக்கு போகும்போது எக்ஸியல் ஈக்விட்டோரியல்ல வர்றதா சிஸ். 1, 2ல இருக்கணும். அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல 2ல இருக்கு, 4ல இருக்கு. 1ல இருக்கிறது அது மெத்தில் தானப்பா நீங்க எழுதலையா? இது மெத்தில் தானே. ஓகே. அப்ப 1, 2, 4ல இருக்கு. புரிஞ்சிருச்சு. அப்ப அதே மாதிரி இங்க வரும். இங்க 1 எதுப்பா போட்டுக்கணும் நம்ம இதுல மேல? நம்பர் 1, 2, இது 3, இது 4. 2 ஓகே. அப்ப இது 4. இப்ப புரிஞ்சிருச்சுப்பா. உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த டேபிள் கொடுத்திருக்கேன். நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லி அது படிங்க. ஓகே ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ் கவனிச்சுட்டு உங்களுக்கு டவுட் வர்றது படிச்சுட்டு மறுபடியும் வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வரும். சோ பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. ஓகே ஓகேப்பா. ஓகே. இப்போ 4வது क्वेश्चन பாருங்க. இதுவுமே நம்மளுக்கு ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் தான். நம்மளுக்கு சைக்ளோஹெக்சேன்ல நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள் யாருக்கு இருக்கும்? சேர் ஃபார்ம் இருக்கும். ஓகே. அடுத்து ட்விஸ்ட் போட், அதுக்கப்புறம் போட், லீஸ்டா நம்மளுக்கு ஆஃப் சேர். ஓகே. நம்மளுக்கு கொடுத்திருக்க ஸ்டெபிலிட்டில பாருங்க, இது வந்து ஆஃப் சேர். அப்போ இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள், இது கிடையாது. இது வந்து போட்டு நம்மளுக்கு, அப்ப இதுவும் கிடையாது. ஏயும் பியும் பாருங்க, இது ட்விஸ்ட் போட்டு இது சேர். நம்ம என்ன நினைப்போம்? சேர் தானே மோஸ்ட் ஸ்டேபிள் நினைப்போம். ஆனா இங்க பாருங்க பல்கி குரூப் ஒன்னு ஏக்சியல்ல இருக்கு, ஒண்ணுதான் ஈக்விட்டோரியல்ல இருக்கு. பல்கி குரூப் ஏக்சியல்ல இருக்கு அப்படின்னா டைஆக்சியல் இன்டராக்ஷன் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால இது வந்து அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஆனா இங்க பாருங்க ட்விஸ்ட் போட்ல நம்மளுக்கு OH குரூப் இப்படி வர்றதுனால ஹைட்ரஜன் பாண்ட் பிரசன்ட் ஆயிரும். இந்த மாலிகுல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது வந்து மோர் ஸ்டேபிளா மாறிடுது. ஏன் ஃபர்ஸ்ட் உள்ளது இல்லாம போச்சுன்னா பல்கி குரூப் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு? ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கு. பல்கி வந்து எக்ஸியல்ல இருக்கிறது வந்து அன்ஃபேவரபிள், எனர்ஜெட்டிக்கலி அன்ஃபேவரபிள். சோ இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகே. பல்கி குரூப் எக்ஸியல்ல போகும்போது இன்டராக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இது வந்து ஸ்டேபிலிட்டி கம்மி ஆயிருது ட்விஸ்ட் போட்டை விட. அப்ப இந்த கேஸ்ல ட்விஸ்ட் போட் இஸ் மோர் ஸ்டேபிள். ரீசன் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்த மாலிகுல் பாருங்க. ஆனா இங்க ஆக்சிஜன் இருக்கு. இந்த மாதிரி குரூப் வரும்போது நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இது சிஸ், அதாவது எப்படி இருக்குன்னா இங்க என்ன மாதிரி பொசிஷன்ல நமக்கு வரும் அப்படின்னா 1, 2, 3, 4, 1,4. 1,4 சிஸ்ல எப்படி இருக்கணும்? எக்ஸியல் ஈக்விட்டோரியலா நமக்கு இருக்கணும் இல்லையா? 1,4 சிஸ்னா நம்மளுக்கு எக்ஸியல் ஈக்விட்டோரியல். எக்ஸியல் ஈக்விட்டோரியல்ல தான் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா டி வந்து எப்படி கொடுத்திருக்காங்க? எக்ஸியல் கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வைஸே இது தப்பு. அப்ப நம்மளுக்கு இது வராது. மத்த மூணு பாருங்க, இங்க வந்து ஈக்விட்டோரியல், பி வந்து ஈக்விட்டோரியலா இருக்கா? இது கண்டிப்பா கிடையாது. இப்போ ஏயும் சியும் தான் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர். இதுல மாலிகுல் நம்ம பார்ப்போம் எது வந்து ஸ்டேபிளான கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏல பாருங்க நம்மளுக்கு இங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு.
இப்ப இந்த ஹைட்ரஜன் நான் இந்த பக்கம் வரைகிறேன். ஓகே, இப்ப என்ன ஆகும்? ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு வருது. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் வர்றதுனால அதே மாதிரி இந்த மெத்தில் குரூப் வந்து எங்க இருக்கு? ஈக்விட்டோரியல்ல இருக்கு. சோ ஹைட்ரஜன் பாண்டிங் as well as no axial interaction. No axial interaction. அப்ப இந்த மாலிகுல் வந்து மோர் ஸ்டேபிள் ஆகுது. இந்த மாலிகுல் பாருங்க, இங்க வந்து எக்ஸியல் பொசிஷன்ல தான் மெத்தில் குரூப் இருக்கு. சோ இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? இப்ப இதனோட நம்மளுக்கு எக்ஸியல் இன்டராக்ஷன் வந்துருது. இங்க வந்து எக்ஸியல் இன்டராக்ஷன் வந்தது. எக்ஸியல் இன்டராக்ஷன் இருந்தா என்ன ஆகும்? மாலிகுலர் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி இங்க வந்து ஹைட்ரஜன் பாண்டுக்கு வழி இல்ல. ஏன்னா இது ஈக்விட்டோரியல்ல போனதுனால அதனால இன்டராக்ட் பண்ண முடியாது. சோ நோ ஹைட்ரஜன் பாண்டிங். அப்படி பார்க்க போனா நம்மளுக்கு அப்ப நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் என்னது? A is the most stable form. Okay, hydrogen bonding and axial interaction இல்லாம இருக்கதும் நம்மளுக்கு முக்கியம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The correct statement about the following form. இது நம்மளுக்கு டெக்காலின் டெரிவேட்டிவ். ஓகே, ரெண்டு சைக்ளோஹெக்சேன் ஃபியூஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆப்போசிட்ல மெத்தில் வர்றது வந்து நம்ம டிரான்ஸ் ஃபார்ம் சொல்லுவோம். ஓகே, இது வந்து சிஸ் ஃபார்ம் சொல்லுவோம். நார்மலா இந்த கொஸ்டின் பாக்குறதுனால 8வது கொஸ்டின் பாத்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. This is about decalin only. Okay, consider the following statements about cis and trans decalin. Cis trans decalin first structure நம்ம பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ், ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஓகே டிரான்ஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் வந்து சிஸ்ஸா நமக்கு மாறும். சிஸ்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இது நம்மளுக்கு வந்து சிஸ். இங்க ஹைட்ரஜன் இப்படி. சிஸ் டிரான்ஸ் பார்க்கும்போது டிரான்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஜிடா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த இடம் ரெண்டு ஜாயினா இருக்கு இல்லையா? ஃபியூஸா இருக்கு இல்லையா? ரிஜிடா இருக்கு. இங்க பிளிப்பிங் வந்து நடக்காது. என்ன நடக்காது? பிளிப்பிங் நம்மளுக்கு நடக்காது. ஆனா இந்த சிஸ் ஃபார்ம் ஆக்சுவலி நான் இந்த ஏன் ஆரோ போட்டோம்னா இந்த சிஸ்ல இருந்து டிரான்ஸா மாறுறதுக்கு எனர்ஜி வந்து 2.7 கிலோ கேலரிஸ் பெர் மோல் ஆகும். ஓகே, சோ டெக்காலின் சிஸ் ஃபார்ம்ல இருந்து ஈஸியா ஃபிளிப் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 சேர் இந்த மாதிரி பேக்ல போகும். இந்த இதுல இங்க ட்விஸ்டா இருக்குது இல்லையா? இது நம்மளுக்கு மேல போயிடும் இந்த மாதிரி. இங்க நம்மளோட ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன். ஓகே, இந்த மாதிரி ரிங் பிளிப்பிங் நடக்கும். சிஸ்ல வந்து பிளிப்பிங் நடக்கும். ஓகே, நம்மளுக்கு மாடல் செஞ்சு பார்த்தா தெரியும். அதனால நம்மளுக்கு டிரான்ஸ் ஐசோமர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் டெக்காலின்ஸை பொறுத்தவரை. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிஸ் ஐசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள் than trans isomer. No. Okay, trans isomer is more stable than cis isomer. So that statement is correct. C பாருங்க, trans isomer undergoes ring flip. No, அதனால பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டும் ஜாயின் இருக்கிறதுனால திருப்பி போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். சேம் தான். trans திருப்பி போட முடியாது அது. ஓகே, சோ இப்போ trans வந்து isomer undergoes ring flip. இது வந்து நம்மளுக்கு wrong. cis isomer undergoes ring flip. Yes, that is correct. அப்போ B-யும் D-யும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் A is the answer. ஓகே, இப்போ இதனோட மெத்தில் டெரிவேட்டிவ் தான் நம்ம அந்த கொஸ்டின்ல பார்த்தோம். இங்க பாருங்க, டெக்காலின்ல ரெண்டு மெத்தில் ஃபார்ம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னு என்ன நினைப்போம்? இது டிரான்ஸா வந்து மோர் ஸ்டேபிள் than the cis. ஆனா இங்க வந்து ஹைட்ரஜன் இல்ல, இங்க என்ன இருக்கு? மெத்தில் குரூப் இருக்கு. இப்போ இங்க என்னெல்லாம் பார்க்கணும்? மெத்தில் குரூப் இருக்கிறதுனால நம்மளுக்கு டைஆக்சியல் இன்டராக்ஷன் பார்க்கணும். டைஆக்சியல் இன்டராக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்திலுக்கு டிரான்ஸ்க்கு பாருங்க எத்தனை டைஆக்சியல் இன்டராக்ஷன் சொல்லிட்டு மேல உள்ள மெத்தில் குரூப் 4 ஹைட்ரஜனோட இன்டராக்ட் ஆகுமா? 4 எக்ஸில் ஹைட்ரஜன். அதே மாதிரி கீழே உள்ள மெத்தில் குரூப் இங்கேயுமே நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல இல்லையா? ஹைட்ரஜன் 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 கீழே. அப்போ டோட்டலா 8 1,3 டைஆக்சியல், அதாவது நம்மளுக்கு எக்ஸில் இன்டராக்ஷன் வருது. ஓகே,
டைஆக்சியல் இன்டராக்ஷன் வரும். இதெல்லாம் கண்டிப்பா அந்த மாலிகுல என்ன பண்ணும், டீஸ்டபிளைஸ் பண்ணும். ஹைட்ரஜன் இருக்கு, இங்க இன்டராக்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தில் மெத்தில் இந்த மாதிரி வரதுனால காஷே இன்டராக்ஷன் வேற வருது பல்கி குரூப். ஓகே, காஷே இன்டராக்ஷன் இங்க வருது. ஓகே, எக்ஸியல் என்ற அதே மாதிரி இங்க பாருங்க நம்மளுக்கு ஒரு கான்கேவ் மாதிரி வரும். ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஹைட்ரஜன்லாம் இப்படி வர்றதுனால நம்மளுக்கு இங்க இந்த மாதிரி இருக்கு ஒரு கேவ் மாதிரி. கான்கேவ் ஆக்டிவிட்டி இன்டராக்ஷன் இருக்கு. அப்போ இங்க எக்ஸியல் இன்டராக்ஷனும் வருது. ஏன்னா ஹைட்ரஜன் வேற இருக்கு, டைஆக்சியல் இன்டராக்ஷன். இப்போ எல்லாம் கூட்டி பார்க்கும்போது இந்த ரெண்டுமே மோரால சேமான ஸ்டெபிலிட்டி தான். ஓகே, ஒன்னும் ஒன்ன விட அதிகமான ஸ்டெபிலிட்டின்னு சொல்ல முடியாது. சோ E and B are equally stable. Okay, so that is the answer. The next question. Just in 1 second on எழுதிக்கிறேன். சிவியர் கெமிஸ்ட்ரி நீங்க வந்து கிளைடன் புக்ல வாசிங்க. டெக்காலினை பத்தி நீட்டா கொடுத்திருக்காங்க. சிம்பிளான ஒரு சின்ன பாட்டு தான். ஓகே ஜோஸ்வின், நான் பாக்குறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெண்டுமே கிளைடன்ல உள்ளதுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. In the following equilibrium conformer B is more stable than A when R is. A வந்து என்னவா இருக்கு, ரெண்டுமே ஈக்விட்டோரியலா இருக்கு. B வந்து ரெண்டுமே எக்ஸியலா இருக்கு. நார்மலா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் வரும்போது ஈக்விட்டோரியல் பொசிஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த லெஸ் ரிபல்ஷன், மோர் ஸ்டெபிலிட்டி. ஆனா இங்க அந்த ஃபார்ம்ல இருந்து எக்ஸியலா போகும்போது ஸ்டெபிலிட்டி வருது. அது எந்த குரூப்பா இருக்கும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா புளூரின் இருக்கு இல்லையா, புளூரின் வந்து ஈக்விட்டோரியல் இருக்கிறத விட ஏக்சியல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ல இப்ப புளூரின் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா அத வந்து நம்மளுக்கு இந்த கார்பனோட பாண்ட் இருக்கு இல்லையா. ஓகே, புளூரினுக்கு இங்க உள்ள இந்த பாண்டும் இங்க இருக்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் இது இந்த பாண்டும். ஓகே, கார்பன் பாண்ட் கார்பனோட சிக்மா இங்க இன்டராக்ஷன் இருக்கும். இதுக்கும் இதுக்கு இடையில இன்டராக்ஷன் இருக்கு. So the energy of sigma CH at sigma star இது வந்து sigma, இது sigma star, புளூரினோடது sigma star. ஓகே, sigma star CF lies comparatively lower in energy when compared to other bulky group comes in the axial position. மெத்தில் குரூப்ல வந்தா டைஆக்சியல் இன்டராக்ஷன் வரும். குளோரின் மீத்தாக்ஸ் எல்லாம் வரும்போது அதனோட அந்த இன்டராக்ஷன் இதே இந்த CH சிக்மா பாண்டிங் இன்டராக்ஷன் வந்து ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ அது வந்து ஃபேவர் பண்ணாது. குளோரின் வரும்போதுதான் இந்த எனர்ஜி வந்து கம்பேரிட்டிவ்லி லோவர் இன் எனர்ஜி. ஓகே, அப்படின்னா இது வந்து லோவர் இன் எனர்ஜினா மோர் ஸ்டேபிள். ஸோ புளூரின் வந்து ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல இருக்கிறத விட எக்ஸியல் பொசிஷன்ல இருக்கிறது தான் விரும்பும். ரீசன் அதனோட இன்டராக்ஷன் வந்து லோ எனர்ஜி இது அப்படின்றதுனால இது ப்ரிஃபர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது வந்து புளூரினோட சிக்மா ஸ்டார், இது வந்து கார்பனோட சிக்மா. நாங்க CH இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கரெக்ட், ரெண்டு மாலிகுல் கொடுத்திருக்காங்க, சைக்ளோஹெக்சேன் டெரிவேட்டிவ் தான். இதுல வந்து நம்மளுக்கு எது வந்து புரோமின் எந்த ஓரியன்டேஷன் தான் மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வரைவோம். இந்த ஃபார்ம்ல இருக்கிற சேர் ஃபார்முக்கு போட்டாதான் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். எப்பவுமே மாலிகுல் இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்தாங்கன்னா சேர் ஃபார்முக்கு வரைஞ்சுக்கலாம். ஓகே, மெத்தில் குரூப் எப்படி இருக்கு, 1 2 3 இல்லையா, 1 2 3. அப்போ 1 2 3 சிஸ் அப்படின்னா சிஸ் வந்து 1 2 3லனா நம்மளுக்கு ஈக்விட்டோரியல் அல்லது எக்ஸியலா இருக்கும். ஓகே, இப்போ ஈக்விட்டோரியல்ல நான் இந்த மெத்தில் வரைகிறேன். ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம். புரோமின் வந்து நம்மளுக்கு இங்க வந்து புரோமின். ஓகே,
அடுத்து பிக்கு நான் இதே மாதிரி வரையறேன். பிலயுமே இது எப்படி இருக்கு? மெத்தில் வந்து 1 2 இருக்கு. ஆனா டிரான்ஸ்ல இருக்கு இல்லையா? 1 2 சப்ஸ்டிடியூயன்ட் டிரான்ஸ். இப்ப டிரான்ஸ் 1 2னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஈக்விட்டோரியல் இருக்கணும் அல்லது எக்ஸியல். சிஸ்ஸா இருந்தாதான் 1 2 பொசிஷன்லயும் 1 4 பொசிஷன்லயும் எக்ஸியல் ஈக்விட்டோரியல் வரும். டிரான்ஸா இருந்தா ஈக்விட்டோரியல். அப்போ நான் 2 மெத்தில் குரூப்புமே ஈக்விட்டோரியல்ல வரையறேன். ஓகே. புரோமின் வந்து இங்க வந்து 1 2 3. ஓகே. இந்த இது கம்பேர் பண்ணி பார்த்தா அதாவது 1 2 3 4 இங்க இருந்து கூட நீங்க பார்க்கலாம். இப்படி கூட நம்பர் பண்ணிக்கலாம். 1 2 3 4. சோ இந்த ரெண்டு வந்து இது வந்து டிரான்ஸ்ல இருக்கு 1 2ல. 4th உள்ளது வந்து புரோமின் வந்து நம்மளுக்கு அதுவுமே டிரான்ஸ்ல தான் நமக்கு இருக்கு. 1 4ல டிரான்ஸ். 1 4னா அப்போ வந்து இது வந்து HCl வரும். ஓகே. அப்படிதான் நம்மளுக்கு. ஓகே. 1 1 2 3 4. HCl நான் கீழ வரேன். புரோமின் கீழ வரேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் என்னது? இங்க வந்து நம்மளுக்கு HCl இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாகும். ஈக்விட்டோரியல் இருந்தாதான் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்ப இப்படி வரையறதை விட நம்ம எப்படி வரையணும்? ஏன்னா HCl அந்த ஈக்விட்டோரியல் நம்மளுக்கு 1,4 அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வரையறேன். ஒரு மெத்தில் குரூப். இங்க மெத்தில், இது மெத்தில். ஓகே. ஈக்விட்டோரியல். புரோமினும் ஈக்விட்டோரியல் வர்ற மாதிரி இருந்தாதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே. இப்போ செகண்ட் உள்ளது HCl Aவும் ஈக்விட்டோரியல் Bயும் இருந்தாதான் அது மோஸ்ட் ஸ்டேபிளா நமக்கு இருக்கும். ஓகே. இது வந்து ஈக்விட்டோரியல். ஓகே. புரிஞ்சுதாக்கா? அடுத்த क्वेश्चन போகலாம். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வாங்க the most stable conformation of 1,2 difluoroethene and DL 2,3 butane diol. எப்பவுமே இந்த மாதிரி குரூப் வரும்போது நம்மளுக்கு வந்து ஆன்டி கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியதா மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கக்கூடியது ஸ்டாகர்டை விட ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிலிட்டி இருந்தா அங்க வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ப்ரிடாமினேட் பண்ணும். இங்க புளூரோன் இருக்கு, புளூரின் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்க டையால் இருக்கு, அதுவுமே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். அப்படி பார்க்க போனா நம்மளுக்கு வந்து டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வரும், இங்கேயுமே ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். இங்க OH குரூப் இருக்கு. ஓகே. இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க போனா நமக்கு வந்து ஏன்னா 3 பியூட்டேன் டையால் இல்லையா? இங்க நமக்கு ஹைட்ரஜன் மெத்தில் குரூப்போட ஹைட்ரஜனோட இன்டராக்ஷன் ஆகும். நம்மளுக்கு இங்க ஹைட்ரஜன். ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். காஷே எஃபெக்ட் கூட நம்ம எழுதிக்கலாம். ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே. இந்த மாதிரி இருக்கிறது காஷே எஃபெக்ட் அண்ட் ஹைட்ரஜன். ஓகே. ரெண்டுமே ரீசன். அடுத்தது பாருங்க. The structure that correspond to the most stable conformation of the following compound. இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளிக் ஹெக்சைன் ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ நம்பரிங் பண்ணி பார்ப்போம். 1 2 3. இந்த 2 குளோரினும் 1 3 பொசிஷன் இருக்கு. அதே மாதிரி இதுவுமே 1 3ல தான் இருக்கு. ஸோ 1 3னா இது வந்து சிஸ், அடுத்து வந்து டிரான்ஸ்ல இருக்கு. ஓகே. அப்போ நம்மளுக்கு சிஸ் 1,3 அப்படின்றதுனால சிஸ் 1,3னா HCl அல்லது ஈக்விட்டோரியலா இருக்கணும். ஓகே. இங்கேயுமே இது இப்படி பார்த்தாலும் அது டான்ஸ், ஆனா இப்படி பார்த்தா அது நம்மளுக்கு சிஸ் இல்லையா? சிஸ் வர்றதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம்? பிஏ எலிமினேட் பண்ண, ஏன்னா HCl ஈக்விட்டோரியல் HCl இன்டராக்டிவ் கொடுத்துருக்காங்க. டில வந்து நம்மளுக்கு வந்து என்னது சி பாருங்க, சிலையுமே HCl ஈக்விட்டோரியல் இது கிடையாது. ஏயும் டி தான் கரெக்ட். ஏன்னா ஒண்ணு எல்லாமே HCl இருக்கணும் அல்லது ஈக்விட்டோரியலா இருக்கணும். நார்மலா ஈக்விட்டோரியல் இருக்குதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஆனா இங்க இந்த பல்கினஸ் எல்லாம் வர்றதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபார்ம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகுது. ரீசன் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க லாஸ்ட் டி பாருங்க. இங்க வந்து நம்மளுக்கு ஆனமரிக் எஃபெக்ட். ஏன்னா நார்மலா இந்த மாதிரி ஆக்சிஜன் இருக்கக்கூடிய
பிறனோஸ் மாதிரி ரிங் இருக்கக்கூடியதுல நம்மளுக்கு ஏக்சியல் பொசிஷன்ல தான் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் வந்து நமக்கு அகாமடேட் பண்றது ப்ரிஃபர் பண்ணும். ரீசன் என்ன அப்படின்னா அனோமெரிக் எஃபெக்ட். தே கேன் டொனேட் திஸ் எலக்ட்ரான் டு இந்த இடத்துல ஆக்சிஜனோட இந்த எலக்ட்ரான் வந்து இந்த குளோரினோட இந்த பாண்டுக்கு அது டொனேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து அனோமெரிக் எஃபெக்ட் சொல்லுவோம். ஸோ பிறனோஸ்ல வந்து பிறனோஸ் டைப் ஆஃப் மாலிகூல்ஸ்ல நம்மளுக்கு ஏக்சியல தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ ஹியர் திஸ் மாலிகூல் இஸ் ஸ்டேபிள் due to anomeric effect. Anomeric effect. So anomeric effect னா என்னன்னு தெரியணும். anomeric effect னா பிறனோஸ் டைப் ஆஃப் ரிங்ல, பிறனோஸ்னா சைக்ளோ ஆக்சிஜன் வரும், சைக்ளோஹெக்சேன் ரிங் மாதிரி இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டைப் ஆஃப் மாலிகூல். ஓகே, ரிங் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மாலிகூல் வந்து ஏக்சியல் பொசிஷன்ல தான் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, காஷி இன்டராக்ஷன் வேல்யூஸ் ஃபார் மாலிகுல். அப்ப ஆன்டி கன்ஃபர்மேஷன் டார்கெட் கன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஸ்டேபிள். இந்த கொடுத்திருக்கிறதுலே எல்லா குரூப் புரோமினும் புரோமினும் ஆன்டியா இருக்கணும், மெத்தில் மெத்தில் ஆன்டியா இருக்கணும். அது எந்த கன்ஃபர்மர் இதுலதான் இருக்கு. சோ திஸ் இஸ் த ஆன்டி கன்ஃபர்மர் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகேவா? அடுத்த மாலிகுல் பாருங்க. இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்க மாலிகுல் எதனால கைரல் அட்டைன் பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாலிகுல், செகண்ட் அண்ட் தேர்ட், இந்த மூணுல பாத்தீங்கன்னா எந்த மாலிகுலுமே கைரல் சென்டர் நமக்கு கிடையாது. ஓகே, சோ ஆப்ஷன் 1 எந்த இதுலயுமே இல்ல. இப்போ நம்மளுக்கு ஏ பாருங்க, இது பைஃபினைல் ஸ்ட்ரக்சர், ரெண்டு ஆர்த்தோ பொசிஷன்ல இந்த ரெண்டு ரிங்ல, ஓகே, ரெண்டு சைடுமே ஆர்த்தோ பொசிஷன் பல்கியான குரூப் இருக்கு. அப்போ இது வந்து டியூ டு கைரல் ஆக்சிஸ். ஓகே, இந்த மாலிகுல் வந்து கைரல் ஆக்சிஸ்னால நம்மளுக்கு பைஃபினைல்ஸ், ஓகே, பைஃபினைல்ஸ் ஆர் பிகமிங் இந்த இதுல நம்மளுக்கு வந்து கைரல் ஆக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த மாலிகுல் நீங்க பாருங்க, இது வந்து பி உள்ளது கைரல் பிளேன். பிகாஸ் ஆஃப் கைரல் பிளேன் இட் பிகம்ஸ் திஸ் ஒன். சி வந்து ஹெலிகல் கைராலிட்டி. ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி மாலிகுல் சில இருக்க மாதிரி மாலிகுல் ஹெலிசிட்டி, ஹெலிசின், இது வந்து ஆக்சுவலி பினாந்தினோட மெத்தில் குரூப் இருக்கு. இந்த மாதிரி ஃபியூஸ்ட் ஆகி நிறைய வரும்போது அதை ஹெலிசின் சொல்லுவாங்க, ஹெலிகல் கைராலிட்டி. ஓகே, சோ சி வந்து ஹெலிகல் கைராலிட்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் சொல்லும்போது எந்த பொசிஷன், 5th பொசிஷன் அண்ட் 6th பொசிஷன் இல்லையா? நம்மளோட இந்த பொசிஷன் நம்மளுக்கு கைரல், அதே மாதிரி இந்த பொசிஷனுமே நம்மளுக்கு கைரல் தான். ஓகே, சோ இப்போ நான் வந்து இதுல நம்பரிங் பண்ணுவோம். நான் தனித்தனியா வரையறேன். உங்களுக்கு 2 தடவை வரையறேன், வரைச்சு தனித்தனியா பார்ப்போம். இந்த ரிங் பாருங்க, இப்போ இதுல இந்த கைரல் சென்டர்ல நம்ம நம்பரிங் பண்ணலாம். இதுல நம்பரிங் பண்ணோம்னா இங்க ஹைட்ரஜன், இது ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இங்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு வந்து இந்த மாலிகுல், ஏன்னா இந்த பக்கம் தான் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வருது. சோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி க்ளோஸ் திஸ் ஒன், 1 2 3 4. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, நம்மளுக்கு இது வந்து 5th பொசிஷன். 1 2 3 என்ன மாதிரி வருது? 1 2 3 இந்த மாதிரி நமக்கு வருது. ஓகே, ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு எஸ் பொசிஷன்ல நம்மளுக்கு எஸ்ல இருக்கு. 6th உள்ளது பாத்தீங்கன்னா ஆர்ல வரும், ஏன்னா நம்மளுக்கு ப்ரையாரிட்டி 1 2 3 4. ஓகே, இங்கேயுமே வந்து நம்மளுக்கு 1 2 இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்குது. 4th குரூப் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு இது ஆர்டா நமக்கு மாறும். ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த மாலிகூல் நம்மளுக்கு பைஃபினைல் சைக்ளோபெயின் டைப் ஆஃப் மாலிகூல். இந்த சைக்ளோபெயின் டைப் ஆஃப் மாலிகூல் நீங்க பாத்தீங்கன்னா இட் பொசஸஸ் கைரல் கைராலிட்டி, கைரல் பிளேன் இருக்கு,
ஓகே, அதனாலதான் கைரலா மாறுது. ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி மாலிகுல் வந்து பிளேனா இருக்கு, கைரல் பிளேன். ஓகே, அடுத்த மாலிகுல் வந்து அல்லீன் டைப் ஆஃப் மாலிகுல். இப்போ அல்லீன்ல நீங்க வந்து கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் தீஸ் டூ, எனன்சியோமரா, டயாஸ்டிரியோமரா, ஹோமோமரா அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாலிகுல் நீங்க பாத்தீங்கன்னா எனன்சியோமரா இருந்தா கான்பிகரேஷன் நம்ம வந்து அசைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டான கான்பிகரேஷன் வந்தது அப்படின்னா அது வந்து எனன்சியோமர். ஓகே, டயாஸ்டீரியோமர் வந்து மோர் தென் ஒன் ஸ்டீரியோ சென்டர் இருந்தாதான் நமக்கு அதை அப்ளை பண்ண முடியும். சோ இங்க அந்த டயாஸ்டீரியோமரை நம்ம இது பண்ணிடலாம். கான்ஸ்டியூஷன் ஐசோமர்னா கனெக்டிவிட்டி டிஃபரெண்ட் ஆகும். நீங்க கனெக்டிவிட்டி எல்லாம் சேமா தான் இருக்கு. சோ இதையுமே எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம பார்க்க போறது அது வந்து எனன்சியோமரா ஹோமோமரா பார்க்கணும். இப்போ அல்லீன்ஸ்ல நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஓகே, ப்ரையாரிட்டி ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேன்ல இருக்க மாலிகுல் தான் கொடுப்போம். ஸோ 1 2 3 4. அப்போ 1 2 3 நம்மளுக்கு ரொட்டேஷன் வந்து எஸ்ல வருது. ஓகே, இங்கேயும் பாருங்க, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிளேன்ல உள்ள ப்ரையாரிட்டி 1 2 3 4. ஓகே, இங்க ஆனா ஃபோர்த் குரூப் எப்படி இருக்கு, நம்மளால பார்த்து இருக்கு, வியூவரை பார்த்து இருக்கு. ஸோ 1 2 3 கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்தாலும் இது நம்மள பார்த்து இருக்கிறதுனால கான்பிகரேஷன் எஸ். கான்பிகரேஷன் ரெண்டுமே சேமா இருந்தா தட் இஸ் ஹோமோமர், ஐடென்டிக்கல். ஆப்போசிட்டா இருந்தாதான் அது எனன்சியோமர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ தீஸ் டூ மாலிகுல்ஸ் ஆர் ஹோமோமர்ஸ், ஐடென்டிக்கல். ஓகே, சேம் கான்பிகரேஷன் இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை டூ எனன்சியோமர் அமங் த ஃபாலோயிங் ஃபார்முலாஸ். ஓகே, இந்த மாலிகுல நீங்க பாத்தீங்கன்னா எனன்சியோமர் நம்ம ரிலேஷன் எப்படி பார்க்கணும், ஆர் ஆர் இருந்தா அந்த வந்து கம்ப்ளீட்டா அந்த ஆர் வந்து இங்க மிரர் இமேஜரா இருக்கும். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் நமக்கு வந்து எனன்சியோமர். சப்போஸ் ஒரு காம்பவுண்ட் வந்து ஆர் எஸ் இருந்ததுன்னா அதனோட மிரர் இமேஜ் வந்து எஸ் ஆர் இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், எனன்சியோமர் சொல்லுவோம். ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த இது இந்த மாதிரி ஆச்சுன்னா இது வந்து டயாஸ்டீரியோமர் ரிலேஷன். ஓகே, இது டயாஸ்டீரியம். இது வந்து எனன்சியோமர் ரிலேஷன். ஓகே, மிரர் இமேஜா வருது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்திருக்க மாலிகுல நீங்க பாத்தீங்கன்னா சி அண்ட் டி ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க, இங்க அசைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆர் வரும், இது ஆர் வரும், இது எஸ் வரும், இது எஸ் வரும். ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், mirror images. They are mirror images. So these two are enantiomer. Okay, மத்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மாதிரி நீங்க அசைன் பண்ணி பாருங்க. 1 ஓகே 2 3 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஆனா ஹைட்ரஜன் நம்மள பார்த்து இருக்கிறதுனால இது ஆரா மாறுது. ஓகே, அதே மாதிரி இங்க எப்படிதான் 1 2 3 4. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஹைட்ரஜன் நம்மள பார்த்திருக்கிறதுனால இது ஆரா மாறுது. ஸோ ஆர்ஆர். அதே மாதிரி இங்க அசைன் பண்ணா எஸ்எஸ். ஸோ தீஸ் டூ ஆர் எனன்சியோமர்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல வந்து நம்ம பைனாப்தா டைப் காம்பவுண்ட்ஸ். இது வந்து கைரல் மாலிகுல், கைரல் ஆக்சிஸ் ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. இப்போ ரெண்டு இருக்குது, ஒன்னோட ஒன்று பெர்பெண்டிகுலரா தான் இருக்கு. இந்த மாலிகுல் டைப்ல வரும்போது நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணா எனர்ஜியோமர் ப்ரொடியூஸ் ஆனா அது எனர்ஜியோடோபிக் சொல்லுவோம். ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி வேற குரூப் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டயாஸ்டீரியோமர் கிடைச்சா டயாஸ்டீரியோடோபிக் சொல்லுவோம். ஓகே, டயாஸ்டீரியோடோபிக்ஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் நான் மிரர் இமேஜஸ் இல்லையா. சோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுல நீங்க இந்த ஹைட்ரஜன் ஏவையும் பியையும் எக்ஸ் ஆல ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. இங்க எக்ஸ் ஹெச் அந்த இடத்துல எக்ஸ். ஓகே, ஹெச்பி. அதே மாதிரி இது ஓ. அதே மாதிரி பி ஹெச்பி இருக்க இடத்துல நம்ம எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும்.
ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்? இந்த ரெண்டும் வந்து ஆக்சுவலி டயாஸ்டோரியோட்ரோபிக் இன் ரிலேஷன். ஏன்னா these two structures are non superimposable and non mirror images. Mirror images கூட கிடையாது. So non mirror images. So அப்படின்றதுனால இது வந்து diastereotropic. Okay, it is diastereotropic. அடுத்தது பாருங்க, the total number of pair of enantiomer possible with a molecular formula C5H12O. Okay, இந்த molecular formulaவுக்கு நம்ம வந்து எல்லா ஐசோமர்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா ரெண்டு மாலிகுல் வந்து ஆப்டிகலி ஆக்டிவா நமக்கு இருக்கும். ஓகே, ஆப்டிகலி ஆக்டிவா இருந்தா தான் நம்ம enantiomer பார்க்க முடியும். இந்த molecular formulaவுல ஆப்டிகலி ஆக்டிவ் ஃபார்மட்ஸ் எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2-pentanolum, 3-methyl butane 2-ol. ஓகே, ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பென்டனால் பாருங்க, செகண்ட் பொசிஷன்ல பென்டனால். சோ ரிமைனிங் CH2 CH2 CH7. Okay, so this is chiral center. So இது ஒரு chiral center இருக்கு. Okay, so 2 power n ஸ்டீரியோ இசோமர் நமக்கு enantiomer பார்க்க போனா 2 power n, so 2 power 1 is equal to 2. இங்க ரெண்டு பாசிபிள். பிளஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, நமக்கு வந்து 3-methyl butane 2-ol. ஓகே, பியூட்டேனோட செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கு. ஓகே, this is 3-methyl butane 2-ol. இப்போ இந்த கார்பன் வந்து நம்மளுக்கு chiral கார்பன். அப்ப இங்கேயுமே ஒரு asymmetric center 2 power 1, so 2. So totally 2 plus 2 which gives 4 enantiomer possible for this isomers. Okay, அடுத்த கொஸ்டின் பாருங்க, the correct order of magnitude of A values for the given Josephine. Yes ma'am. அந்த ஷீட் மட்டும் ஒரு செகண்ட் எழுதிட்டேன். Thanks to next இத பாருங்க, the correct order of magnitude of A values for the given substituent. இப்போ A value நம்ம பார்த்தறலாம். phenyl group. ஓகே, இந்த A value வந்து ஸ்டெரிக் இதர பொறுத்து நமக்கு வரக்கூடிய வேல்யூ. phenyl ரிங்கா இருந்தா நமக்கு that value is 12.6. ஓகே, ஸ்டெரிக் வேல்யூ தான் இத சொல்றாங்க. அடுத்து வந்து நீங்க மெத்தில் குரூப்பா இருந்தா 7.5, சயனைடா இருந்தா நமக்கு அது வந்து 0.71. ஓகே, இப்போ நம்ம வந்து வேல்யூ அதிகமா இருக்கு, மேக்னிடியூட் ஆஃப் A வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கு. சோ சப்ஸ்டிடியன்ட் will prefer equatorial position. ஏன்னா பல்கியான குரூப்பா இருக்கும்போது அது ஈக்விட்டோரியல் குரூப்பை தான் நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணும். ஓகே, சோ இப்போ A வேல்யூ இங்க யாருக்கு அதிகமா இருக்கு? phenyl தான் அதிகமா இருக்கு. So it will prefer the equatorial position over than other two. அதுக்கு அப்புறம் நமக்கு methyl வரும், அதுக்கு அப்புறம் தான் cyanide வரும். So இந்த ஆர்டர் எங்க இருக்கு? நமக்கு ஆப்ஷன் D ல தான் நமக்கு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, the magnitude of on steric hindrance. Okay, அடுத்து A வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, A வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் என்ன ஆகும்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஈக்வட்டோரியலுக்கான ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகும். ஓகே, சோ நோட் பண்ணி the substituent prefers equatorial position. Okay, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த மாலிகுல் பாருங்க, because of helicity this molecule is chiral in nature. Okay, so compound is chiral. அப்ப இந்த D யையும் C யையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். T யும் T யும் கேன்சல்.
இப்போ வந்து கைரல்ல P கான்ஃபிகரேஷனா M கான்ஃபிகரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹெலிசிட்டி இந்த பிளேன் அபோவ் பிளேன்ல இருந்து நம்ம இப்படி டைரக்ஷன் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் இந்த மாதிரி போகுது இல்லையா? இந்த மாதிரி தான் அபோவ் பிளேன் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பிளேனுக்கு போகும். இப்ப இந்த மாதிரி இருந்தா அதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்தா அது வந்து P கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன். ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது ஆப்போசிட்ல வந்தா M கான்ஃபிகரேஷன். P கான்ஃபிகரேஷன் வந்து கிளாக் வைஸ். அப்ப இங்கே நம்மளுக்கு கொடுத்திருக்க மாலிகுல் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க இந்த மாலிகுல் வந்து இங்கே கொடுத்திருக்கக்கூடிய மெத்தில் குரூப் வந்து என்ன மாதிரி ரிலேஷன் இருக்கு? ஹோமோடோபிக்கா அதாவது ஐடென்டிக்கலா, டயஸ்டீரியோடோபிக்கா, எனர்ஜியோடோபிக்கலா, கான்ஸ்டிடியூஷனலி ஹெட்ரோடோபிக். கான்ஸ்டிடியூஷனலி ஹெட்ரோடோபிக் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுமே மெத்தில் குரூப் தான் இருக்கு. எல்லா கனெக்டிவிட்டியும் சேம் தான், அது கிடையாது. இப்ப எனர்ஜியோடோபிக்னா என்னது? மிரர் இமேஜ் ஒரு நம்மளுக்கு வரணும். ஆனா இந்த மாலிகுல் பாருங்க C2 ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா? இதுல வந்து C2 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி மாலிகுல் வரும்போது ரொட்டேஷன் அலாங் த Z2 ஆக்சிஸ். ஓகே, இது ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் மாலிகுல் தான் திருப்பி கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் மெத்தில் தான் இருக்கு. ஏன்னா C2 ஆக்சிஸ் வரும்போது இது சிஸ்டர்ஸ் பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிஸ்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு C2 ஆக்சிஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் தான். சோ இது வந்து ஐடென்டிக்கல், இஸ் a homotopy. ரீசன் வந்து இஸ் C2 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ரொட்டேஷன் along the C2 axis results in identical molecule. Okay, therefore both methyl groups are homotopic. Okay. அடுத்த மாலிகுல் பாருங்க, the number of optically active ஸ்டீரியோ ஐசோமர். இந்த மாதிரி மாலிகுல் வரும்போது நம்ம வந்து சேம் டைப்பா இருக்கு இல்லையா? சேம் டைப்பான CH. இப்ப இதுவுமே ஒரு கைரல் சென்டர், இதுவுமே ஒரு கைரல் சென்டர், இதுவுமே ஒரு கைரல் சென்டர். இப்போ வந்து சேம் டிசிமிலரான கைரல் சென்டரா இருந்தா ஜஸ்ட் நம்ம 2n ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். பட் இங்க நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கு? சேமா தான் இருக்கு எல்லா மாதிரி. அப்ப சிமிலரான கைரல் சென்டர் வரும்போது நம்ம எத்தனை கைரல் சென்டர் இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து ஆடான கைரல் சென்டர். ஓகே, இப்போ ஆடான சிமிலர் கைரல் சென்டர். அப்போ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர், இங்க கேட்டது ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர். ஏன்னா இந்த மாலிகுல்ஸ் மீசோஃபார்ம் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்போ ஃபார்முலா இருக்கு இதுக்கு நம்மளுக்கு கால்குலேட் பண்ண. நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர் will be equal to 2n minus 1. Okay, number of mesoform நீங்க பாத்தீங்கன்னா this one is 2n minus 1 minus 2n minus 1 by 2. Okay, இப்ப நீங்க மீசோஃபார்ம் பாத்தீங்கன்னா 2n minus 1 by 2. நம்மளுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர் ஃபார்ம் தான் வேணும். இங்க n வந்து என்னது? 3. இப்ப இது நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க ஆப்டிக்கல் ஐசோமர் ஃபார்ம்ல. 2 power 3 minus 1 minus 2 power 3 minus 1 by 2. அப்ப நமக்கு என்ன வரும்? 2 power 2 minus இங்க வந்து 2 power 1. Okay, so 2 divided by 2 1. So 1. So 4 minus 2 which is equal to நம்மளுக்கு 2 isomers pass. Okay, மீசோ ஐசோமர் 1. நீங்க வரைஞ்சு கூட பாத்திரலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இது OH OH OH. இது ஆக்சுவலி மீசோஃபார்ம். ஏன்னா இதுல வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. நான் கலர் டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்றேன். that will be better. இங்க பாருங்க ஒரு பிளேன் பாருங்க. So plane of symmetry present.
சிமெட்ரி இருக்கிறதுனால இது வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஓகே, மீசோ ஃபார்ம்ல வந்து இப்ப எந்த ஐசோமர் வந்து ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும் இந்த மாலிகுல்ல 2 அப்படி சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனோட mirror image. So mesoform in a plane of symmetry இல்லாத ஃபார்மா இருக்கணும். இங்க plane of symmetry கிடையாது. So these two are enantiomer, optically active enantiomer. They are active. So option A is the correct answer. Okay, formula தெரிஞ்சா நம்ம ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். So number of chiral center கவுண்ட் பண்ணணும். ஆடா இருந்தா இந்த ஃபார்முலா, நம்மளுக்கு ஈவனா இருந்தா வேற ஃபார்முலா. ஓகே, இப்போ ஃபார்முலா தெளிவா நமக்கு தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க, among the following molecules optically active compound. இங்க நம்ம plane of symmetry present ஆயிருக்கா இல்லையன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த மாலிகுல் நீங்க பாருங்க, ஒன்னு plane of இந்த மாலிகுல் வந்து plane of symmetry present. So it is inactive. Similarly இங்கேயும் பாருங்க, நீங்க இங்க plane வச்சீங்க அப்படின்னா plane of symmetry present. அதே மாதிரி இந்த மாலிகுல்ல அப்படிதான். இந்த மூணுலயுமே நம்மளுக்கு என்ன plane of symmetry present. ஆனா இங்க சிஸ்டன்ஸா இருக்கிறதுனால நீங்க plane imagine பண்ணாலும் they are not same. ஏன்னா cis and trans இருக்கு. So no plane of symmetry. So this is chiral in nature. This is chiral. Plane of symmetry இருந்ததுனால இந்த மூணுமே achiral. நம்மளுக்கு optically active தான் கேட்டிருக்காங்க. Chiral compounds are optically active. So option D is the correct answer. Okay, அடுத்தது பார்க்கலாம். 24 பாருங்க, oxidation of A with nitric acid gives a product. இத நான் வந்து ஓபன் செயின் ஃபார்ம்ல வர எழுதிக்கிறேன். ஜோசபின் அந்த previous question மட்டும் 1 second. ஓகே, ரிப்பீட் பண்ணணுமா? ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது A B C மூணையும் பாருங்க. இங்க நீங்க ஒரு நான் போட்டுக்க டாட்டட் லைன் வந்து இமேஜினரி பிளேன். ஓகே, அப்போ அந்த பிளேனுக்கு இந்த பக்கம் ரைட் டு லெஃப்ட் சைடே சேமா தான் இருக்கு. அப்போ நோ பிளேன், இங்க ரெண்டுலயுமே பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த மாலிகுல் வந்து ஏகைரல், ஆப்டிகலி ஆக்டிவா இருக்காது. ஓகே, ஒரு மாலிகுல் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கணும்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆப்சென்டா இருக்கணும். ஓகேவா, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி தான் கைரல் மாலிகுல். இப்போ இங்க டி பாருங்க, ஒன்னு வந்து சிஸ்ஸும் டிரான்ஸும் இருக்கிறதுனால ஒன்னு வியூவரை நோக்கியும் நமக்கு இன்னொன்னு பாக்குறவங்களுக்கு ஆப்போசிட்டாவும் இருக்கும், பேக்ல இருக்கும். அப்படின்றதுனால நீங்க இமேஜின் பண்ணலாலும் சேமா இருக்காது நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா அந்த மெட்டல் குரூப் அந்த இதுல வராது, ரிஃப்ளெக்டர்ல வராது. So no plane of symmetry. So it is chiral molecule. அடுத்த கொஸ்டின், இந்த மாலிகுல் நம்ம வந்து என்னவா எழுதுறோம், ஓபன் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே, இப்ப ஆல்டிஹைட் OH OH. ஓகே, H H CH2OH. ஓகேவா, இப்போ இத வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். நைட்ரிக் ஆசிட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணா என்ன நடக்கும், ஆல்டிஹைட் வந்து ஆசிட்டா மாறும். ஆனா இந்த செகண்டரி ஆல்கஹால் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகே, ஆனா ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் வந்து ஆசிட்டா மாறிடும். ஓகே, இப்போ இந்த மாலிகூல் வந்து ஆக்சுவலி மீசோஃபார்ம், ஏன்னா இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க பாருங்க, plane of symmetry present ஆயிருக்கு. It is mesoform. Meso, actually the acid is tartaric acid. Okay, so நம்மளுக்கு வந்து இது optically inactive and it is a mesoform. Okay, option B is the correct answer. Okay வா, அடுத்து பாருங்க, the correct relationship between these two molecules. Yes. Optically active தான, plane of symmetry தான். plane of symmetry வந்து இருந்தா அது வந்து inactive.
இல்லாம இருந்தா நோ பிளேன் ஆஃப் okay. சிமெட்ரி தான் ஆப்டிகலி ஆக்டிவ். ஓகே. அடுத்து மாலிகுல் பாருங்க. கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் ஓகே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு மாலிகுல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 டிகிரி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. ஜஸ்ட் இதை எப்படி தூக்கி ஃபிளிப் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. எக்ஸாக்டா இதே மாலிகுல் தான் வரும். ஸோ ஒன்னு இம்போஸ் ஆகும். Okay, so completely this molecule is after a 180 rotation it is completely superimposable. Okay, superimposable. So what does it mean? ஒன்னோட ஒன்னு கம்ப்ளீட்டா இம்போஸ் ஆகுறதுனால it is identical. It is identical. ஏன்னா 180 rotation அதே தான் திருப்பி வருது அப்படின்னா it is identical. Okay. அடுத்த क्वेश्चन பாருங்க. Specific rotation of optically really pure compound R குள்ளது கொடுத்திருக்காங்க. Actually இந்த क्वेश्चनல சாம்பிளோட ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பாத்துறலாம் நம்மளுக்கு. Specific rotation of mixture. Okay. Specific rotation of mixture will be equal to specific rotation of R enantiomer into percentage of R, okay, plus specific rotation of S enantiomer into percentage of S, okay. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும். இன்னொரு ஃபார்முலாவும் நமக்கு enantiomeric excess வச்சு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். Enantiomeric excess is equal to, okay, optical rotation of the sample divided by specific rotation of the sample into 100. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ enantiomeric excess தெரியல. enantiomeric excess என்னது? நம்மளுக்கு மேஜரா இருக்கக்கூடிய enantiomer ஐசோமர் மைனஸ் மைனர் இருக்கக்கூடியது டிவைடட் பை மேஜரா இருக்கக்கூடியதையும் மைனரா இருக்கதையும் ஆட் பண்ணிக்கணும் இன்டு 100. இதுதான் நம்ம enantiomeric excess கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ரெண்டு வேலையும் செய்யலாம். சோ நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வேலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. இங்க வந்து ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் R அது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பியூர் சாம்பிள் 40 கொடுத்திருக்காங்க. அப்போ ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் R வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டதுனால S நம்ம கண்டுபிடிச்சா, ஏன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கும். சைன் மட்டும் தான் ஆப்போசிட், வேல்யூ சேம் தான். R வந்து பிளஸ் 40னா நம்மளுக்கு S enantiomer மைனஸ் 40 வரும். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் R and S enantiomer தெரியணும். என்ன சொல்லிருக்காங்க? 4:1 மிக்சர் ஆஃப் S and R enantiomer. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம் பாருங்க. ஏன்னா 40% சொல்லிட்டாங்க இல்லையா? சோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்றேன். இந்த மிக்சரோட ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 40 இன்டு பெர்சன்டேஜ் ஆஃப் R நம்மளுக்கு என்னது? 20 இல்லையா? அப்போ இது வந்து நான் எப்படி எழுதுறேன்? 0.2 நம்மளுக்கு 20 divided by 100, okay, plus specific rotation of S enantiomer minus 40 into percentage of S வந்து இது வந்து 80, ஏன்னா 4:1 தான் சொல்லிருக்காங்க. so 20 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 4 இங்க வந்து நம்மளுக்கு வந்து 8 வரும், பிளஸ் இங்க வந்து மைனஸ் 32 வரும் கால்குலேட் பண்ணோம். சாரி 100 இல்லையா? So 32. So டோட்டலா நம்மளுக்கு கால்குலேட் பண்ண என்ன வரும்? -24 வரும். நம்மளுக்கு ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் தி சாம்பிள் 24 வரும். ஓகே, 24. இப்போ enantiomeric excess வச்சு கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். enantiomeric excess பார்த்தா நம்மளுக்கு எப்படி? ஒன்னு வந்து 80 சொல்லுவோம். மேஜரா இருக்குது 80, அடுத்து மைனர் இருக்குது 20, டோட்டலா இது ரெண்டையும் கூட்டா 100 தான் வரும் இன்டு 100. இப்போ enantiomeric excess நம்மளுக்கு என்னது? 60. இப்போ இதை இந்த ஃபார்முலால போடலாம். enantiomeric excess 60, okay, is equal to rotation of the sample தான் கண்டுபிடிக்கணும், மிக்சர் தான் கண்டுபிடிக்கணும், divided by specific rotation நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க? 40 கொடுத்தாங்க. 40 into 100. okay, so நம்மளுக்கு இந்த வேல்யூ என்ன வரும்? நீங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. we will get 20. that is correct. okay, நம்மளுக்கு 24 வரும். ஏன்னா 60 into 40 divided by 100, that is equal to
2004 divided by 100 24 நமக்கு ரெண்டு மெத்தட்லயுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபார்முலாவை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து என்ஹெச்யூமெரிக் எக்ஸஸ் இதை வச்சுட்டே நம்ம செஞ்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளா அதை பண்ண முடியும். என்ஹெச்யூமெரிக் இங்க எக்ஸஸ் எப்படின்னா இங்க 40% நம்மளுக்கு என்ஹெச்யூமர் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்முலால போட்டாலும் ஓகே தான். ஓகே, ஸோ 40% கொடுத்துருக்காங்க. அப்ப ரிமைனிங் 60%ல நம்மளுக்கு என்ன இருக்கு? என்ஹெச்யூமர் ரெண்டு என்ஹெச்யூமருமே நம்மளுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலால ஜோசபின் லாஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன? 24 மேம். 24. ஓகே. இதுல அதே ஃபார்முலா தான் நம்ம போடுறோம். ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் தி சாம்பிள். ஓகே, ஸ்பெசிபிக் சேம் ஃபார்முலா தான். ரொட்டேஷன் ஆஃப் சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அப்ளை பண்ணுவோம். ஆரோட ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் இன்டு அதனோட பெர்சன்டேஜ் என்ன 60 வரும். ஏன்னா 40 வந்து எஸ் சொன்னதுனால இது வந்து 60 வரும். ஓகே, இதுக்கு வந்து எஸ்க்கு மைனஸ் வரும். ஏன்னா ஆரோட வேல்யூ பிளஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது -13.5 into 40 divided by 100. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. we will get 2.7 is the answer. இங்க வேல்யூ வந்து 2.7. ஓகே, அடுத்தது பாருங்க அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலா வேணா மறுபடியும் நான் இதை ரிப்பீட் பண்றேன். ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் தி சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் ஆஃப் R enantiomer into percentage of R எவ்வளவு R. ஓகே, plus specific rotation of pure S sample into S percentage. Okay, இங்க ஃபார்முலா எழுதுனதுனால நான் ஃபர்ஸ்ட் எழுதல. அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, இங்க 48 கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிபிக் ரொட்டேஷனல் சாம்பிள் வித் 25% கேட்டாங்க. இது S25 னா ரிமைனிங் நம்மளுக்கு R வந்து எவ்வளவு இருக்கும்? 75 இருக்கும். சோ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 48 into 75 divided by 100. ஏன்னா R வந்து நம்மளுக்கு 75% இருக்கு. திஸ் இஸ் R. S க்கு என்ன வரும் நம்மளுக்கு? -48. ஏன்னா இங்க பிளஸ்க்கு பிளஸ் கொடுத்திருக்காங்கன்னா இங்க மைனஸ் ஆகும். -48 into 25% சொன்னதால 25 divided by 100. இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 24 கிடைக்கும். ஓகே, 24 நமக்கு கிடைக்கும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. நம்மளுக்கு வந்து இங்க கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. பாத் லெந்த் L கொடுத்திருக்காங்க. அதனோட ஆப்டிகல் ரொட்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபார்முலா என்ன? ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ பிட்வீன் ஆப்டிகல் ரொட்டேஷன் ஆஃப் தி சாம்பிள் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் இன்டு பாத் லெந்த். அந்த போலாரிமீட்டர்ல உள்ள பாத் லெந்த். கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே கிராம் பர் ml இருக்கணும். அந்த லெந்த் வந்து நம்மளுக்கு டெசிமீட்டர்ல நமக்கு இருக்கணும். சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்க வேல்யூவை டெசிமீட்டர்ல மாத்திரும். ஓகே, 1 centimeter is equal to 0.1 decimeter. நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர்னா அந்த டெசிமீட்டர் என்ன? 0.5 decimeter. இனிமே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் கிராம் பர் ml தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆப்டிகல் ரொட்டேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு 1.2 கொடுத்திருந்தாங்க. ஓகே, சோ 1.2 divided by 0.06 into 0.5. சோ இதுக்கு நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு 40 நம்மளுக்கு. So 40 is the answer. Okay, so optical rotation வச்சு வரக்கூடிய ஃபார்முலாஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இங்க கான்சென்ட்ரேஷனும் பாத் லெந்தும் என்ன யூனிட்ல போடுறோம்ன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரொட்டேஷனை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ஹென்சியோமெரிக் எக்ஸஸ் வச்சுள்ளதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எந்த மாதிரி டேட்டா கொடுத்தாலும் நம்மளால கால்குலேட் பண்ண தெரியணும். அட்லீஸ்ட் 2 ஃபார்முலாவாச்சும் இட் ஷுட் பி தாட் அவுட். ஓகே, அப்போ
அடுத்த கொஸ்டின் பாருங்க. The number of stereoisomer possible for the following compound. இந்த மாலிகுல் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கைரல் சென்டர், இது ஒரு கைரல் சென்டர். ஆனா இந்த மாலிகுல் என்னது? பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா பார்க்க போனா ஃபார்முலா படி என்ன நமக்கு இது 2 பவர் 2 ஒரு எனர்ஜியம் இருக்கும், ஒரு மீசோஃபார்ம் இருக்கும். மீசோஃபார்ம்ல உள்ளது நம்மளுக்கு 2 கைரல் சென்டர் இருக்கிறதுனால ஆக்சுவலி 4 வரணும். ஓகே, ஆனா அந்த 4ல 1 வந்து என்னது? மீசோஃபார்ம். So 4 minus 1 will give you 3. ஏன்னா 1 வந்து மீசோஃபார்ம். இது நீங்க வரைஞ்சு பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். ஓகே, so plane of symmetry இருக்கிறதுனால we will get only 3. ஃபார்முலால கூட சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், ஏன்னா ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆப்டிக் இங்க ஐசோமர்ஸ் டோட்டலா பார்க்க போனா 2 பவர் n minus 1 plus 2 பவர் n by 2 minus 1. இதுதான் நம்மளுக்கு ஐசோமர்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் சொன்னதுனால இங்க நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 power 2 minus 1 plus 2 power 2 by 2 minus 1. 2 power 2 minus 1 na 1 plus 2 power 0 which is equal to 2 plus 1 and 3. Okay, 2 power 0 இருந்தனால 1 1. So we can use the formula also, but இது சின்ன மாலிகுல்ன்றதால நம்மளால ஈஸியா இமேஜின் பண்ண முடியும். Okay, so number of stereoisomer possible is 3. ஜோசபின் Yes, அந்த 2 n வந்து 2ன்றது 2 கைரல் சென்டர் இருக்கிறது தானே? number of chiral centers. ஓகே. ஓகேவா? அப்போ இதனோட நம்மளுக்கு இந்த ஒர்க் ஷீட் 12 கம்ப்ளீட் ஆயிடுச்சு.